என் இனிய தமிழ் மக்களே, இனிமேல் அந்த கம்பீர குரலை எப்படி நம்ம கேட்போம்? இப்படி ஒரு நாள் இங்கே நடக்கும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அழுதே தீர்வோம்னு தெரியும். ஆனால் தீர்ந்தாலும் அது எப்படி தீரும்? அந்த மாதிரியான ஒரு அழுகை. வாரிசு அரசியலை பற்றின விமர்சனங்கள் தான் இருக்கும். ஆனால் இது 77க்கு அப்புறமேல வாரிசு சினிமா தான். ஒரு குழந்தைக்கு அப்பாவுடைய சாயல் இருக்கான்னு பார்ப்பாங்க. 77க்கு அப்புறமேல வந்த இயக்குநர்கள் எல்லாருக்கும் பாரதி ராஜாவோட சாயல் தவறாம இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய சினிமா சமூகத்தையே உருவாக்குனவர் பாரதிராஜா சார். நான் நேரடியாக அவர்கிட்ட பணிபுரியலைனா கூட பாக்யராஜ் சார்ட்ட வேலை செஞ்சதுனால எங்க எல்லாருக்குமே எங்க டைரக்டர்ன்ற ஒரு பெருமை, சந்தோஷம். எங்க அப்பா இறந்தப்போ எனக்கு என்ன அழுகை இருந்ததோ அதை விட அதிகம் பாரதிராஜா சாருடைய இந்த மறைவு. ஆனால் இது தவிர்க்க முடியாதது. ஆனால் பாரதிராஜா சாரோட பேர் எப்படி இருக்குன்னா, இன்னமும் சினிமானா பாரதிராஜா தான். இன்னைக்கு கூட நான் என்னுடைய எக்ஸ்ல பதிவிட்டிருக்கேன். இன்னைக்கு காலையில் எனக்கு ஒருத்தர் சொன்னாரு, முந்தைய விட இப்போ நீங்கள் ரொம்ப அழகா இருக்கீங்க சார், ஹீரோ மாதிரி ஆயிட்டீங்க, பாரதிராஜா பார்த்தாருன்னா உங்களை ஹீரோ ஆக்கிடுவாரு அப்படின்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சினிமாவில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்றதுக்கு பதிலாக பாரதிராஜா உங்களை பார்த்தாருன்னா ஹீரோ ஆக்கிடுவாருங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சினிமா பாரதிராஜா, பாரதிராஜானா சினிமாங்கிற அளவுக்கு நம்ம மனசுல பதிஞ்சு போயிருக்கு. இது இப்போ மட்டும் இல்லை, காலத்துக்கு அப்படியே இருக்கும். அவருடைய மறைவு ஈடு செய்ய முடியாதா இருந்தா கூட அவருடைய சினிமா சரித்திரத்தில் இந்த 50 வருஷங்கிறது பொற்காலம். தலைவர்களை சார்ந்த தமிழ் உலகமுக்கும் வாழும் தமிழ் மக்களுக்கும் என்னுடைய நாள் நடந்தால் தமிழ் சினிமாவை புரட்டி போட்ட ஒரு மாபெரும் இயக்குனர், எனக்கு மிகப்பெரிய லைஃப் ஒரு அவர் ஒரு பெரிய டைரக்டர் நினைப்பா இருக்காரு. ஒருத்தர் கிண்டல் பண்ணிட்டு அப்போ ஜாலியாக இருக்கு. இப்போ கூட 2 படம் நடிச்சிருக்கேன் அவர் கூட. வள்ளிமயில்னு ஒரு படத்துக்கு நான் டைரக்டரோட நடித்தேன். தீவினை போட்டுன்னு ஒரு வெப்சீரிஸ் பண்ணேன். எப்பவுமே அவர் பேர் சொல்லி கூப்பிட்டதில்லை, டைரக்டர் தான் சொல்லுவோம். எங்கள் டைரக்டர் அப்படின்னா அனைவருக்கும்